ஒரு நாள் கழுதையை பார்க்கும்போது, கழுதை போச்சு பாருங்க. எல்லாரும் கழுதைக்கு என்ன சொல்றாங்க? உன்னதத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டார். கழுதிக்கும் ஸ்தோத்திரம், மேலே இருக்கிறதுக்கும் ஸ்தோத்திரம். போகும்போதும் வரும்போதும் ஸ்தோத்திரம் பண்ணினே இருக்கிறாங்க. எத்தனை டைம் போனாலும் எல்லாரும் ஸ்தோத்திரம், பார்க்குறவங்களாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. ஒரு நாள் இந்த கழுதைக்கு அவனும் திரும்பி பார்த்ததில்ல. இப்போ எல்லாரும் திரும்பி அது பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அப்படின்றாங்க. உங்களை சொல்ல என்ன சொல்லிக்கிறேன், நீங்கள் நினச்சிக்க போகிறீங்க என்ன சொல்கிறாங்க. சரி, அப்போ இந்த கழுதைக்கு பயங்கர சந்தோஷம், அதுக்கு பயங்கர மகிமை ஏறுது. வஸ்திரம், ட்ரெஸ்ஸு, பயங்கரமான புது புது ஷர்ட்டு, புது புது எல்லாம் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு. அப்புறம் கழுதைக்கு கீழே கூட கால் படலை. பயங்கர சந்தோஷமாக போகுது கழுதை. யார் வந்து மேலே உட்காந்துக்கிறாங்க? ஏசு மேலே உட்காந்துக்கிற பாருங்க. கழுதைக்கு பயங்கர மாற்றமே வந்துடுச்சு. அல்லேலூயா. கழுதைக்கு பயங்கரமான அந்தஸ்து. யார் உட்காரதுனால? ஏசு உட்காரதுனால. பாருங்க, போயினே இருக்கிறார் பாருங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கழுதையை பார்த்து, இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அவருக்கு ஓசன்னான்னு சொல்லி பாடினே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 2-3 பேர் எழுந்து வாயை மூடுங்க, அவங்கள வாயை திறக்க வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க மூடினாங்கன்னா, அவங்க வாயை மூடினாங்கன்னா உன் பக்கத்தில் இருக்கிற கல் அது என்ன பண்ணும்? என்னை துதிக்கன்றார். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு இதுலேருந்து நம்மளுக்கு கர்த்தர் நான் சத்தியத்தை கொடுக்குறாரு. அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போது இங்கே 33ஆம் வசனம் 35ஆம் வசனம் வாசிங்க. அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதின்மேல் போட்டு இயேசுவை அதின்மேல் ஏற்றினார்கள். தங்கள் வஸ்திரங்களை அதின்மேல் போட்டு இயேசுவை அதின்மேல் ஏற்றினார்கள். அல்லேலூயா. அவர்கள் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்கள் வழியிலே விரித்தார்கள். மேலேயும் கழுதைக்கு ட்ரெஸ்ஸு, கீழே என்ன பண்ணுறாங்க? கழுதைக்கு போர்வை என்ன பண்ணாங்க? இது போல் இது கார்பெட்லாம் போட்டு நிற்க வச்சு, கால் கூட தூசி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிற்க வச்சு, இப்போ சாக்ஸ் அவுத்துட்டு வந்துட்டேன். கார்பெட்டில் நின்று கீழேயும் பெட்ஷீட்டு, மேலேயும் ரொம்ப காஸ்ட்லி. கழுதிக்கு வந்த வாழ்வு பாருங்க. சரி, இப்போ இந்த பைபிள் சொல்லுது என்ன பண்ணாங்களாம்? வஸ்திரத்தை போட்டாங்களாம். சரி, இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் போவோம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து. சரி, டைம் இருக்குது நம்மளுக்கு. கடகடன்னு வாசிக்கிறீங்களா அந்த அதிகாரத்தை 13 வரைக்கும்? 1லேருந்து வாசி. அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடைக்கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்த போது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போனான். அவன் உட்பிரவேசித்த போது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன் சேனாதிபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகூ, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன், சேனாபதியாகிய உமக்குத்தான் என்றான். அவன் எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை
அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்தப்பழியையும் எசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். ஆகாபின் குடும்பமெல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து ஆகாபின் குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன். எசபேலே இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும், அவளை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடிப்போனான். யெகூ தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரரிடத்திற்கு திரும்பி வந்த போது அவர்கள் அவனை நோக்கி, சுக செய்தியா? அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அது பொய், அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அப்பொழுது அவன், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் என்றான். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் மேல் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார்கள். போதும், சரி. இந்த சாப்டர் ஒருவேளை ஒரு சிலருக்கு தெரியாது. எலியா ஒருத்தர் இருந்தார். எலியா வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாரு, ஸ்டார்ட் ஆகுறாரு. எலியா 17ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்களில் 17ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்ட் ஆகும்போது அவர் எப்படி வந்து நிற்கிறாருன்னா, ஆகாப்புக்கு முன்னாடி வந்து நின்று என்ன பண்ணுறாருன்னா, மழையும் வராது பனியும் வராது, 3 வருஷம் என்ன பண்ணாது வராது, பஞ்சம் சொல்லிட்டு என்ன பண்ணாரு, டக்குன்னு என்ன பண்ணுறாரு, ஆவியானவர் என்ன பண்ணாரு, தூக்குறாரு, அப்படியே போயிடுறாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னடா திடீர்னு ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், பனியும் வராது, ஏன்னா இவ்வளோ மோசமானதை நீ செஞ்சுக்கிற, விக்கிரகாராதனை ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி சொன்ன உடனே பயங்கரமான, அன்னிலேருந்து மழை வரல, அன்னிலேருந்து பனியும் வரல. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆகாப்பு சொன்னது, ஆகாப்பு சீக்கிரமாக அது நம்பலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறான், பார்க்குறான், எங்கே பார்த்தாலும் வறட்சி, எங்கே பார்த்தாலும் பயங்கரமான தண்ணி இல்லை, பஞ்சம். லாஸ்ட்டில் பார்த்தா அரண்மனையிலே அவனுக்கு எதுவுமே இல்லை. அந்த அரண்மனையில் அந்த அவன் ஏறுற ரதத்துக்கு குதிரைக்கெல்லாம் நான் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவன் என்ன பண்ணுறான், தேசம் முழுவதும் போய் பார்க்குறானுங்க, எதுவுமே கிடைக்கல, அந்த உணவு எதுவுமே கிடைக்கல, குதிரைக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி அவனை எங்கேக்கிறான் அந்த மனுஷன் சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஆட்களை வச்சு என்ன பண்ணுறான், தேடுறான். தேடும் போது தேடி தேடி பார்க்குறான், எங்கேயுமே காணோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகாப்புடைய கூட ஒருத்தன் இருக்கிறான், ஒபேதியான்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஒரு நாள் என்ன பண்ணுறான், அவன் அந்த பக்கம் போகிறான். திடீர்னு எலியா வந்து நிற்கிறாரு, உன் எஜமான நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவன் சொல்கிறான், எப்பா நீ பார்க்கணும்னு சொல்லி நீ வருவ, திடீர்னு நான் போய் கூட்டின்னு வரதாங்கட்டு நீ எந்த நான் போயிடுவேன், அதுக்கப்புறம் என்ன சாவடிச்சிடுவாயா, நீ வந்து சொல்கிற, நீ இருக்க மாட்டேற, இல்லை நான் அவனுக்கு முன்னாடி என்னை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஆகாப்பை கூட்டின்னு வரான். கூட்டின்னு வந்தோடனே ஆகாப்பு பார்த்தோன்னே சொல்கிறான், இஸ்ரவேலை கலங்கடித்தவனே அப்படின்றான். தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை, கலங்கடிக்கிறதுக்கு வண்டின்னு சொல்லிட்டு அவன் திட்டுறான். திட்டின உடனே இவன் சொல்கிறான், எலிசா சொல்கிறான், நானே கலங்கடித்தேன், இஸ்ரவேலை கலங்கடித்தேன் யார், நீ தான். விக்கிரக ஆராதனை பண்ணி இது போல் பண்ணி தேசத்தை பயங்கரமாக சாபத்துக்குள்ளே கொண்டு வந்தது யாருன்னா நீ தான். அப்போது அவன் சொல்கிறான், மழையும் இல்லை பனியும் இல்லை. அப்போ சொல்கிறான், உங்கள் தீர்க்கதரிசிலாம் இருக்கிறாங்களே, உங்கள் ஒய்ஃபோட தீர்க்கதரிசிலாங்கிறாங்களே, கூட்டினுவா, பாகால் தீர்க்கதரிசிலாம் கூட்டினுவா, ஒரு யாகம் நடத்தலாம், எந்த தெய்வம் பெருசுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பயங்கரமான ஒரு புரட்சி அங்கே நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகால் தீர்க்கதரிசிலாம் காயிலேருந்து மதியானம் வரைக்கும் என்ன பண்ணுறானுங்க, அவன் என்னமோ கத்துறான், அவன் தெய்வத்தெல்லாம் கும்பிட்றான், ஒன்றுமே நடக்கலை, மழையும் தண்ணியும் வரல, எதுவும் வரல, அக்கினியும் இறங்கலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, இவர் சிங்களால் என்ன பண்ணுறாரு, அத்தினி தீர்க்கதரிசிக்கு முன்னாடி சிங்களால் நின்று என்ன பண்ணுறாரு, அக்கினி இறக்குறாரு. அக்கினி இறக்கணுன்னே எல்லாம் தீர்க்கதரிசிலாம் கூட இருந்த
எல்லாம் தீர்க்கதரிசனம் என்ன பண்ணுறாங்க, எழும்பி என்ன பண்ணாங்க, கர்த்தரே தெய்வம்னு சொல்கிறது மட்டும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே இது வரைக்கும் என்ன ஆச்சு, எல்லாம் விக்கிரகாராதனை பண்ண தெய்வம்லாம் அப்படியே மாறி இவர் தான் தெய்வம்னு சொல்லி என்ன பண்ணுது, எல்லாம் கும்பிட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா உடனே பயங்கரமான தீர்க்கதரிசனம் அவன் அலறான், பாகாலுடைய தீர்க்கதரிசனம். அப்போ எலிசா சொல்கிறாரு, ஒருத்தனை கூட கூடாது, எல்லாரையும் எடுத்துனுவான், எல்லாரையும் எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுற, வெட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி போட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா உடனே இதை எல்லாத்தையும் ஆகாப் என்ன பண்ணுறான், பார்க்குறான். பார்த்துட்டு என்ன பண்ணுறான், நேராக போயிட்டு என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் மனைவி கடை போய் சொல்லிடுறான். எல்லாத்தையும் சொல்லணும், ரொம்ப நல்லது தான், எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. இப்போ போய் சொல்லிட்டான் பாருங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இப்போ அவன் என்ன பண்ணிட்டா, அவனா காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், அவனை கூட்டணும், எங்கே இருந்தாலும் அவனை என்ன பண்ணோம், காலி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த ஆண்டவருடைய தீர்க்கதரிசியில் என்ன பண்ணுறான், வெட்டுறான், பயங்கரமாக வெட்டி போடுறா பாருங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த எலிசா என்ன பண்ணுறான்னா, எப்பா என்னையும் வெட்டுவான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஓட ஆரம்பிக்கிறான். ஓட ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றங்கரையில் போகிறான். ஆற்றங்கரையில் போயிட்டு சாப்பாடு எப்படி எப்படியோ ஆண்டவர் போஷிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவன் கஷ்டப்படுறான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு இந்த இடத்துல என்ன வேலைன்னு கேட்குறாரு. இப்போது ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் ரொம்ப பயங்கரமான ஆள் தான் ஆண்டவரே, ஆனால் என்ன நான் பண்ணும்போது சூப்பராக இருந்தேன் ஆண்டவரே, நான் வெட்டினேன். ஆனால் இது எல்லாத்தையுமே ஆகாப் என்ன பண்ணிட்டான், அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டான். அவன் என்ன பண்ணுறான்னா, தீர்க்கதரிசி எல்லாரையும் சாவடிச்சிட்டா, என்னை மட்டும் தான் விட்டு வச்சிருக்கிறா. அதனால் நான் என்ன பண்ணேன், உயிரை கையில் பிடிச்சின்னு நான் என்ன பண்ணிட்டேன், ஓடி ஆண்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டு சொல்கிறாரு, எப்போ உன்னால் எசபேலுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, உன்னை தூக்கிடுறேன், உன் ஸ்தானத்தில் என்ன பண்ணுறேன்னா எலிசாவை நிற்க வைக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, இன்னொரு அசரியா தேசத்தில் ஒரு ராஜா, ஆசகேலுன்ற ஒரு ராஜா, அவனை என்ன பண்ணுறேன், அபிஷேகம் பண்ணி அவனை அங்கே வைக்கிறேன். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ராஜாவா நான் எகுவை என்ன பண்ணுறேன், அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவரை தூக்கிட்டு என்ன பண்ணுறாரு, தூக்கிட்டேன்னு சொன்னோன்னே இவர் நேராக வந்து என்ன பண்ணுறாரு, நேராக எலியா வந்து என்ன பண்ணுறாரு, எலிசாவை அபிஷேகம் பண்ணி தீர்க்கதரிசியாக மாற்றிடுறாரு. கதை நல்லாகுதா, தீர்க்கதரிசியாக மாற்றிடுறாரு. இந்த கதை இப்போ எலியா என்ன பண்ணுறாரு, அவர் ரதத்தில் அவர் பாட்டு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், போயிட்டாரு. ஆனால் இப்போ எலிசா என்ன பண்ணுறாருன்னா, எகுவை அபிஷேகம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணிட்டு ஊழியக்காரங்கிட்ட சொல்கிறாரு, டே நீ போகும்போது ஆகாப்புடைய பேரன் இருக்கிறான், அவன் சாவறதுக்கு வியாதியில் இருக்கிறான், அவன் செத்துருவான். நீ நேராக போயிட்டு என்ன பண்ணுற, அங்கே போயிட்டு சேனாதிபதியெலாம் உட்காந்துருப்பாங்க, எகுவும் உட்காந்துருப்பான், எகுவை கூட்டணும் தனியாக என்ன பண்ணுற, அவனை போயிட்டு சொல்லி இது போல் அன்னைக்கு எலிசா ஒன்று சொன்னார், ஆகாப் என்ன பண்ணுவான், இந்த வார்த்தை இப்போ படித்தோம்ல, இந்த வார்த்தை எல்லாமே எலியா சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை அப்படி நிறைவேற போதுடா, அதனால நிறைவேறத்துக்கு என்ன பண்ண, எகுவை என்ன பண்ணுற, அபிஷேகம் பண்ணு, ஆசைகள் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, எகுவை அபிஷேகம் பண்ணுறாரு. எகுவை அபிஷேகம் பண்ணும் போது தான் என்ன ஆயிடுச்சுன்னா, அபிஷேகம் பண்ணிட்டு கேட்குறாங்க, என்னப்பா வந்துட்டு போனானே ஒரு தீர்க்கதரிசி லூஸ் மாதிரி, அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அன்னைக்கு எலியா தீர்க்கதரிசி சொன்ன ஆள் எசபேலை நிர்மூலமாக்குறதுக்கு என்ன தான் ராஜாவா அபிஷேகம் பண்ணியிருக்கிறான். உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, திடீர்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, வஸ்திரத்தை கீழே போட்டு உடனே என்ன பண்ணாங்க, ரம்பட்டை எடுத்து ஊதி உடனே இவர் தான் ராஜான்னு சொல்லிட்டாங்க. ராஜான்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் எழும்பி என்ன பண்ணான், எசபேலை நிர்மூலமாக்கிட்டான், காலி பண்ணிட்டான். சரி, அதை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே இயேசு வரான்னு பாருங்க. இயேசு குதிரையில் என்ன பண்ணுறாரு, குதிரையில்ன்றேன், கழுதையில் வந்துனே இருக்கிறாரு பாருங்க. வந்துனே இருக்கும் போது திடீர்னு என்ன பண்ணுறாங்க, வஸ்திரத்தை போட்ட உடனே எல்லாரும் துதிக்கிறானுங்க. துதிக்கும் போது இதை பரிசெயர்லாம் பார்க்குறானுங்க. பரிசெயர் சதுசெயர்லாம் தெரியும், அவனுக்கு வரலாறு தெரியும். இதுக்கு முன்னாடி இதே போலாம் திடுதிடுப்புன்னு யாரை பண்ணாங்க, எகுவை பண்ணாங்க. அதே போல் பண்ணுறாங்கன்னா நம்ம ஆட்சிலாம் கவர போகுது, அவ்வளோதான், முடிய போகுது. ஏன்னா ஒரு ராஜாவை ஏற்படுத்தினா எல்லாருக்கும் சொல்லி தான் பண்ணோம். ஆனால் திடீர்னு பண்ணாங்கன்னா அது ஏதோ ஒன்று ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, வாயை மூட சொல்லுங்க,
இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க சொல்லலைன்னா கல்லெல்லாம் பேசும். நிறைய கல்லெல்லாம் ஏற்படுத்திடுவேன் நான். நிறைய கல் என்னை பற்றி துதிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னு அங்கே சொல்கிறாரு. நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போது அவர் ராஜாதி ராஜாவை அந்த கழுதை மேலே ஏறிட்டார். இன்றைக்கி இந்த கழுதிக்கு வந்த ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? 1 பேதுரு 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இல்லை 2 நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும். யாருங்க? கழுதி என்ன பண்ணிட்டாரு? ராஜாவா மாத்திட்டாரு பாருங்க. ராஜா ஏறினாரு பாருங்க. கழுதை என்ன ஆயிடுச்சு? அந்த ராஜாவுக்கு கூறிய எல்லா அந்தஸ்தும் அந்த கழுதைக்கு வந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாடு விசுவாசியை பார்த்து சொல்றாரு, நீ யாருன்னா ராஜா. எதுக்காக உன்னை ராஜாவை மாத்தணும்னா என்னை பத்தி சொல்றதுக்காக. அல்லேலூயா. பாருங்க, ஒரு நாள் எப்படி இருந்தேன்னா கட்டப்பட்ட நிலைமையில தான் இருந்தோம். ஆண்டவரை ஏத்துக்கலாமா, எங்கன்னா போயிடலாமா, வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா அப்படின்னு இருந்தோம். ஆனால் ஆண்டவர் தேடி வந்து என்ன பண்ணார்னா வார்த்தை கொடுத்து உங்கள் கண்ணீரை தொடச்சி உங்கள் பிரச்சனையெல்லாம் மாத்திரன்னு சொல்லி என்ன பண்ணார்? கூட்டின்னு வந்தார். கூட்டின்னு வரும்போது அன்றைக்கி ஜெகஜோதியாக இருந்தீங்க. நீங்கள் காலையில் ப்ரேயரு, அதிகாலை ப்ரேயரு, ஜெபம், வேத வாசிப்பு, ஊழியம். எதுனா ஒன்று சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது. எதுனா ஒன்று சொன்னால் ஃபஸ்ட்டு, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு. ஆனால் ஒரு நெருக்கம்னு வரும்போது, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, தலை போகிற மாதிரி இருக்கும்போது, ஒரு பயம் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய ஆவிக்குறி ஜீவியம் அப்படியே என்ன பண்ணுச்சு? முடங்கி போச்சு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆதியில் இருந்த அன்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி இருந்திருப்போம்? ஜபம், அதுக்கப்புறம் வேத வாசிப்பு, அதுக்கப்புறம் ஒரு சிலருக்குலாம் அப்படிலாம் இல்லவே இல்லை பாஸ்டர், ஏதோ சொன்னாங்கன்னு ஏற்றுக்கணும். அதெல்லாம் ரட்சிப்பே கிடையாது. திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா, அந்த ஆண்டவரை ஏற்றுக்கணுன்னே ஜோரில் இருப்பாங்க பாருங்க. ஆண்டவர் தான் என்னுடைய எல்லாமே. டைம்கள் அப்படியே ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்வாங்க, மனசு முழுவதும் ஆண்டவராக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு நெருக்கம் வரும் பாருங்க, ஒரு தலை போகிற பிரச்சனை வரும் பாருங்க, பயம் வரும் பாருங்க, நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் அப்படியே முடிஞ்சிடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆமா எலியா கூட நான் கூட இருந்தேன், ஆனால் எலியாக்குள்ளே இல்லை. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்? ஆசைகள் அபிஷேகம் பண்ண, எகுவை அபிஷேகம் பண்ண, அப்புறம் எலிசாவை அபிஷேகம் பண்ண. இந்த 3 அபிஷேகம் தான் எசபேலை நிர்மூலமாக்கும். எசபேலுடைய தாக்கம் என்ன தெரியுமா? பற்றாக்குறையை கொண்டு வரும். எசபேலுடைய தாக்கம் என்ன தெரியுமா? பயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எசபேலுடைய தாக்கம் என்ன தெரியுமா? பயங்கரமான சோர்வு. போதும் ஆண்டவரே, வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. இந்த வாழ்க்கை சொல்லுவோம்ல, இந்த மனுஷனை கட்டி வாழத்தோட செத்து போலாம். எசபேலுடைய தாக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. காசு கையில் இல்லை, எசபேலுடைய வறட்சி கொண்டு வர்ற அசுத்தாவி. எதை குறிச்சும் பயம். உங்களுக்கு தெரியல, நீங்கள் எசபேலுடைய பின்னாடி உங்களை என்ன பண்ணுது? பின்னாடி எப்போ பார்த்தாலும் மனசு தூங்கும் போதெல்லாம் எசபேல் தான். யாருக்கு தெரிஞ்சது? எலியாவுக்கு. கண்ணை மூடினா எசபேல். எசபேல் சொன்ன வார்த்தை, உன்னை சாகடிச்சிடுவேன், எங்கே போனாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை உள்ளே போயிடுச்சு பாருங்க. உள்ளே போனோடனே பயம் வந்துடுச்சு. சாப்பிட்றதுக்கு சோறு கிடைக்கல, எதனா காக்காத்துன்னு வந்து கொடுக்குமான்ற வெயிட் பண்ணுற சூழ்நிலை வந்துடுச்சு. வறட்சி, தண்ணி இல்லை, பயம், உயிருக்கு பயம். வாழ்க்கை அவ்வளோதான், செத்து போகலாம். அவன் சொல்கிறான், நான் ஒருத்தர் தான் இருக்கிறேன், நான் என்ன பண்ணும்? செத்து போனா சாவை குறித்து பேசுறது. சின்ன பிரச்சனைக்கு கூட என்ன பண்ணுறது? செத்து போயிடலாமே. ஆதியில் நல்லா தான் இருந்தோம், ஆண்டவரை ஏற்றுக்கும் போது ரொம்ப உற்சாகமாக இருந்தோம். எது இருந்தாலும் பார்த்துடலாம், என் கர்த்தர் இருக்கிறாரியா அப்படின்னு சொன்னவங்க தான். ஆனால் இந்த எசபேலுடைய தாக்கத்துக்குள்ளே போகும்போது
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே போனவங்க தான். ஆனால் இன்னைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறில் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணிட்டேன், உன்னை ராஜாவாக்கிட்டேன். ஆமென். நீ கம்பீரி, நீ என்ன பண்ணும், ஆர்ப்பரி, நான் உன்னை ராஜா வச்சிருக்கிறேன். இந்த உலகத்தில் இருப்பனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் எப்படி இருக்கிறாருன்னா 3 விதமான அபிஷேகத்தோட இருக்கிறாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோட இருக்கிறாரு. அல்லேலூயா. அன்னைக்கு எலியா பக்கத்தில் இருந்தார், ஆனா இன்னைக்கு உள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒன்று நமக்கு தெரியணும், இந்த உலகத்தில் இருப்பனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர். நான் அதே ஜபத்துக்குள்ள வருவேன், அதே பிரேயருக்குள்ள வருவேன், அதே தைரியத்துக்குள்ள வருவேன். அதே போல நான் என்ன பண்ணுவேன், எதிர்த்து நின்று என்ன பண்ணுவேன், பிசாசை சவால் விடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் பண்றதுக்கு தான் நான் ஆண்டவரை பத்தி என்ன பண்ணுமா, தைரியத்தோட சொல்லும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாரியா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னாங்க, பாஸ்டர் ஹாஸ்பிட்டல் மினிஸ்டர்லாம் அனுப்பாதீங்க பாஸ்டர் அப்படின்னு ஒரு பாஸ்டர் சொன்னார். ஏன்பா ஹாஸ்பிட்டல் மினிஸ்டர்லாம் அனுப்புனா அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர்லாம் இதில் இருக்கும், அந்த கார்டில் இருக்கமா, அந்த நோட்டீஸ் அந்த ட்ராக்ஸில் இருக்குமா, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி உங்களை என்ன பண்ணுவாங்க, கூட்டின்னு போயிடுவாங்க, உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு லாக்கப்பில் அடித்து உங்களை என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் சொன்னேன், பரவாயில்ல, அரெஸ்ட் பண்ண பரவாயில்ல, அங்கெல்லாம் போய் சர்ச்சை ஆரம்பிக்க முடியாது, இது ஒரு சௌகரியமாக போயிடுச்சு, நான் போயிட்டு சர்ச்சை ஆரம்பிச்சிடுவேன். என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாயா, ஆண்டவரை பற்றி சொல்கிறேன், அவன் கூப்பிட்டானா அங்கே போவேன், முடிஞ்ச வரைக்கும் அங்கே ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிடுவேன். எப்படி இருந்தாலும் அங்கேயும் ஆத்துமா தானே, நம்மளுக்கு மேட்ருன்னு அது, உள்ளே இருந்தாலும் ஆத்துமா, வெளியே இருந்தாலும் ஆத்துமா. இது சொன்னால் கூட வராது, அவன் பயந்து நிற்கிறான், அவன் சொன்ன உடனே ஏற்றுக்குவான். அது ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த ஊழியம், பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், நான் கூட இனிமேல்ட்டு ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்ய போகிறேன், நான் கூட போகலான்னு நினைக்கிறேன். எதுக்கு நம்ம பயந்து வாழணும்? அவங்க பாஸ்டர்மா வந்து சொன்னாங்க, சொல்லுங்க பாஸ்டர், பயந்துனே இருக்கிறாரு எல்லாத்துக்கும். அவங்க சொல்கிறாங்க, பயத்தெல்லாம் தூக்கி போடுங்க. அல்லேலூயா. தேவனை குறித்து சொல்கிறதுக்கு பயமாக இருக்குதா? உங்களுக்கு பின்னாடி எசபேல் கிரியை செய்து. ஆமென். எப்படி சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இருக்குது, எசபேலின் ஆவி கிரியை செய்து. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஜெபிக்க முடியலையே, நல்லா தானே ஜெபம் பண்ண முடியலையே. எசபேலின் ஆவி கிரியை செய்து. சும்மா நிழலை பார்த்தோன்னே பயப்படுறீங்களா? எசபேலின் ஆவி கிரியை செய்து. கர்த்தருடைய பிள்ளைங்க நிழலை பார்த்து தூக்கி போட்டு போயினே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. சரி, நானே ஒரு நாள் நிழல் தேடி அலைஞ்சேன், இப்போ அவர் தான் எனக்கு நிழலாக இருக்கிறாரு, அவருடைய நிழல் பெருசு. ஆமென். அல்லேலூயா. சும்மா கொஞ்சம் தான் நீங்கள் பயப்படுறீங்களா, ஏதோ தாக்கத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். இந்த குட் ஃப்ரைடே நியூஸ் என்ன தெரியுமா? நீ கம்பீரி, நீ களி கூறு, ஏன்னா அன்னைக்கு வெளியே இருந்தார், இன்னைக்கு உனக்குள்ளே இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. வெளியே இருந்த எலியாவை தொட முடியும், உள்ள ஒருத்தர் இருக்கிறார், தொடவே முடியாது. ஆமென். உள்ள ஒருத்தர் இருந்தார் பாருங்க. இருந்த உடனே அவரை பற்றி பைபிள் எப்படி வர்ணிக்க தெரியுமா? பழைய ஏற்பாடு, அவரை தூக்கின்னு போய் என்ன பண்ண, தாகோனுக்கு முன்னாடி வச்சுட்டாங்களாம். தாகோனுக்கு முன்னாடி வச்சோன்னையும் தாகோன் என்ன பண்ணுச்சு? இப்படியே யோசிச்சு பாருங்க. எலியாவை முன்னாடி, எசபேலுக்கு முன்னாடி வச்சோடனே எசபேல் ஒன்றும் ஆகலை, அவள் தான் பயங்கரமாக இருந்தா. ஆனால் புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டுன்னா, உடன்படிக்கை பெட்டி உனக்குள்ளே வந்துடுச்சு. நீ எங்கே போனாலும் தாகோனாக இருந்தாலும் எசபேலாக இருந்தாலும் நிர்மூலமாக்கப்படும். ஏன் அது ஆகலைன்னா, அப்படியே உக்காந்து நிற்கிறது. எத்தனை குருத்தோலை ஞாயிறு வந்தாலும் இந்த கல்லை எவன் புரட்டுவான்ற மாதிரி இருக்குது. குருத்தோலை ஞாயிறுன்னா என்ன தெரியுமா? கர்த்தரை பற்றி சொல்லார், விடுதலையாக்குவார் உங்களை. கர்த்தர், நீங்கள் கண்ணீரில் இருக்கிறீங்களா, விடுதலையாக்குவார். உன் கவலையில் இருக்கிறீங்களா, கர்த்தர் விடுதலையாக்குவார். இயேசு என்ன பண்ண போறாரு? உனக்காக சிலுவைக்கு போக போறாரு, உனக்காக ரத்தம் சிந்த போறாரு, உனக்கு விடுதலை கொடுக்க போறாரு. ஆமென். அல்லேலூயா. இப்போ இயேசு பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. ரத்தம் சிந்தினாருன்னு சொல்லி ரத்தம்லாம் சிந்தி முடிச்சிட்டாரியா, வாயா, உனக்கு விடுதலை கொடுப்பாரு, உன் கண்ணீரை துடைப்பாரு, உன் கவலையை மாற்றுவாருன்னு சொல்றதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை நீ சொல்லாத இருக்கிறியா, எசபேலுடைய தாக்கத்தில் இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லாத இருந்தால் என்ன பண்ணுமா? கல் பேசுமா. ஆபகுக்குள்ளே ஒன்று சொல்லுது. ஆபகுக்கு பார்க்கலாம், 2:11 வாசிங்க, வாசி முடிக்கலாம். கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், கல்லு
சுவரிலிருந்து கூப்பிடும். உத்திரம் மச்சிலிருந்து சாட்சி. இவ்வளோ பாஸ்ட் சொன்னாரு. இன்னைக்கு ஈவினிங்கு நாளைக்கு யாருக்குன்னா சொல்லலைன்னா நீ எங்கே போய் உக்காரியா அந்த டிவி வந்து முன்னாடி சொல்லும். ஆமாம் பாஸ்டர் இவ்வளோ சொன்னீங்க, ஆனால் இருந்தாலும் ஈவினிங் ப்ரேயருக்கு வரல. மெகா சீரியல் நேற்று பாதி குத்துனாங்களா குத்துலையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு போய் ஒரு சிலர் சொல்லுவாங்க என்னால் முடியவே பாஸ்டர், ஒரு வாரம் முழுவதும் துணி சேர்ந்து போச்சு. வாஷிங் மிஷின் முன்னாடி வாஷிங் மிஷின் வந்து நின்று சொல்லும். ஏன்னா பைபிள் எப்படி தானே சொல்லுது, உள்ளே இருக்கிற கல், வீட்டில் இருக்கிற கல், அப்புறம் இப்போல்லாம் இதெல்லாம் போடுறதில்ல, அந்த உத்தரெல்லாம் போடுறதில்ல, ஆனால் ராடு வந்து சொல்லும். சீலிங் வந்து அப்படியே வீடோடு வந்து நிற்கும். நான் இது என் வீடு மாரி இருக்குது. ஆமாம். இப்போ அவர் கேட்பார், என்னம்மா அன்றைக்கி குட் ஃப்ரைடே எல்லாம் போனியா, குருத்தோல் ஞாயிறு மெசேஜெல்லாம் கேட்டியா, கழுதை பற்றிலாம் கேட்டியா, அவளை சொன்னாரே பாஸ் சொன்னியா அப்படின்னு கேட்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படியே ஏசி போட்டுன்னு அப்படியே சீரியலில் பார்த்து நிற்பீங்க. அப்படியே வீடோடு வந்து நின்று சொல்லும். ஆமாம். இப்போல்லாம் உத்தரெல்லாம் இல்லை, வீடு அப்படியே வந்து நிற்கும். நீங்கள் யோசிப்பீங்க என் வீடு போல இருக்குது. ஆமாம் உங்கள் வீடு தான். சின்ன டிவிலாம் போய் பெரிய டிவி, ஆமாம் பெரிய டிவி வந்து நிற்கும். ஆனால் என் டிவி 40 இன்ச்சுங்க 50 இன்ச்சு மாரிலாங்குது. ஆமாம் உங்கள் டிவி தான். ஆமே. நீங்கள் நினச்சிக்கலாம் பாஸ்டர் வீட்டில் தான் இருந்த, நான் பீச்சுக்கு போயிடுறேன் பாஸ்டர், பீச்சில் வந்து ஐஸ்கிரீம் கடை வந்து நிற்கும். பைபிள் சொல்லுது இதெல்லாம் நியாய தீர்ப்பு காலில் இருந்து நடக்குமா? நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அப்படியே வந்து நின்று சொல்லும். அல்லேலூயா. சிரிக்கிறதுக்காகலாம் இல்லை, சிந்திங்க. அல்லேலூயா. ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். உனக்காக அவர் ரத்தம் செஞ்சுருக்கிறாரு. உன் பிரச்சனையை மாற்றுவார், உன் நெருக்கங்களை மாற்றுவார், உன் கண்ணீரை துடைப்பார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் குருத்தோலை ஞாயிறு. ஆமேன். ஏதோ விஷயத்தோடு கொண்டாடுறதில்ல. இன்றைக்கி மட்டும் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு எங்கே இருக்கிற குருத்தெல்லாம் பிச்சு எடுத்துன்னு வந்து போய் இது இல்லை, டெய்லி குருத்தோலை ஞாயிறு. ஆமேன். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வச்சுடுவாங்க. அது காஞ்சி போய் ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. அப்புறம் குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க. குப்பையில் அதை தூக்கி போடல, வசனத்தை தூக்கி போட்டுரும். அதெல்லாம் ஆண்டவர் கணக்கு கேட்க மாட்டார். ஆனால் போயிட்டு சுற்றிட்டு வந்தீங்க பாருங்க, சுற்றிட்டு வந்து நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லாத இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த குருத்தோலை ஞாயிறுக்கு ஒரு 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 கணத்தையே கொடுக்கல நீங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆர்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, குருத்தோலை எடுத்துன்னு வந்து வச்சுடுவாங்க. அதுக்கு பயங்கர கணத்தை கொடுப்பாங்க. ஆனால் பைபிள் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, தேடுவாங்க பைபிள் எங்கே இருக்குதுன்னு. ஆனால் குருத்தோலை ஞாயிறு மட்டும் கரெக்டாக அந்த மாதா பாடத்து கீழே அப்படியே கரெக்டாக இருக்கும். பைபிள் எங்கேயா அப்படின்னு பார்த்தா பைபிள் தேடுவாங்க. அல்லேலூயா. ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, நெருக்கத்துக்குள்ளே போகிறோம். நம்ம எப்போ பயப்படுறோமோ அப்போல்லாம் காஸ்பல் சொல்ல மாட்டோம். எப்போ கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்புறோமோ அப்போ எசபேல் பீஸ் ஆகிடுவா. ஆமென். அல்லேலூயா. அவன் எழும்பும் போது எசபேல் எங்கே இருந்தா தெரியுமா, வீட்டுக்குள்ளே இருந்தா. ஆனால் அவன் ஓடும் போது எசபேல் ஃப்ரீயாக என்ன பண்ணா, எருசலேமே என்ன பண்ணா, சுத்த ஆரம்பிச்சா எங்கே இருக்கிறான்னு பார்க்கறதுக்கு. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு முன்னாடி எழும்பி நின்று ஜனங்களுக்காக எழும்புனீங்கன்னா எசபேலை பீஸ் ஆக்கலாம். ஆமென். நீங்கள் ஓடி ஒளிஞ்சிங்கன்னா எசபேல் ஃப்ரீயாக சுற்றுவா. ஆமென். கொஞ்சம் பயத்தை பெரிய பயமாக்கிடுவா, கொஞ்சம் சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாகிடுவா. 1000 ரூபாய் தான் கடை இருக்கும், 1 லட்சம் ரூபாய் போல் தெரியும். அல்லேலூயா. கொஞ்சம் தான் பயம் இருக்கும், பெரிய பயமாக மாறிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் கண்ணீர் தான் இருக்கும், அது பயங்கரமான கண்ணீருக்குள்ளே போயிடுவீங்க. அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். அதுதான் ஒவ்வொரு நாளும் குருத்தோலை ஞாயிறு. அல்லேலூயா. எப்படி சொல்ல போகிறீங்க, சந்தோஷமாக இருங்க, கம்பீரத்தோடு இருங்க, கம்பீரத்தோடு சொல்லுங்கள், சந்தோஷத்தோடு சொல்லுங்கள். அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. அல்லேலூயா. சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம வச்சுருந்தோம், இப்போலாம் செய்யலை. ஆனால் செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன், ஆனால் வரமாட்டுறாங்க. ஆட்கள் வரணும், இப்போ போய் செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் பலத்த காரியங்களை உங்களை வச்சு தான் செய்ய போகிறார், என்னை வச்சு தான் செய்ய போகிறார். ஆமேன். நீங்கள் சொன்னீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுறோம் நான். ஆமேன். அல்லேலூயா. அதுக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்குது, ஒத்தகளில் தான் வச்சுருக்கிறேன், எப்போனாலும் தட்டி எடுத்துருவேன் நான். நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைஞ்சிடும், பத்தாது பின்னாடி போயிடுவோம்.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இனிமேல் என்ன பண்ணோம்? இன்னைக்கு மட்டும் எனக்கு குருத்தோலை ஞாயிறு கிடையாது, வருஷம் ஃபுல்லாக குருத்தோலை ஞாயிறு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வருஷம் ஃபுல்லாக குருத்தோலை ஞாயிறை கொண்டாடலாமா? ரெடியா நீ? ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த குருத்தோலை ஞாயிறில் நாங்கள் ஆண்டவரே அப்பா அந்த பைபிள் சொல்லுது போல் நாங்கள் எங்கேயே இருந்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த பக்கம் போகிறது ஆண்டவரே, வாழலாமா சாவலாமான்ற ஆண்டவரே 2 நினைவாக இருந்தோம் ஆண்டவரே. எங்களை தேடி நீங்கள் வந்தீங்க ஆண்டவரே, எங்கள் கட்டுகள்லாம் அவுத்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் காயங்கள்லாம் நீங்கள் ஆண்டவரே கட்டி ஆண்டவரே எங்களுக்கு மனமகிழ்ச்சி கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, என்னை ராஜாவாக மாற்றினீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களால் தான் இது வரைக்கும் எனக்கு மகிமை ஏறிச்சுப்பா. உங்களால் தான் எனக்கு ஆண்டவரே கனம் உண்டாச்சு ஆண்டவரே. அந்த கழுதைக்கு ஆண்டவரே எப்படி கனம் உண்டாச்சோ அதே போல் உங்களால் தான்ப்பா எனக்கு கனமும் மகிமையும் உண்டாச்சு ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே ஒரு நாள் கூட ஆண்டவரே உங்களை பற்றி சொல்லாதபடிக்கு ஆண்டவரே நான் ஒருவேளை ஆண்டவரே பயந்து போய் உட்காந்து கொண்டிருக்கிறேன், நான் நெருக்கத்தை பார்த்து சோர்ந்து போகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, கண்ணீரை பார்த்து தளர்ந்து போய் உட்காந்துட்டு ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு ஒன்று தெரியுதுப்பா, அது எல்லாமே பிசாசுடைய எசபேலுடைய தாக்கம் ஆண்டவரே. அதை நிர்மூலமாக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் வைராக்கியத்தோடு எழும்புறோம்ப்பா ஆண்டவரே. நாங்கள் வைராக்கியத்தோடு எழும்பும் போது ஆண்டவரே எசபேல் உட்காருவாப்பா ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை பயந்து ஓடும் போது ஆண்டவரே எசபேல் ஆண்டவரே அன்னைக்கு ஆண்டவரே இந்த தேசத்தை முழுவதும் அவன் சுற்றி வந்தா. ஏன்னா எப்படின்னா அவனை சாவடிக்கணும்னு சுற்றி வந்தாப்பா. என்னைக்கு அவன் எழும்புனானோ அன்னைக்கு அவன் சைலண்டா மாறின ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் எழும்புறோம் ஆண்டவரே. எங்க நெருக்கத்தை பார்த்து நாங்கள் சோர்ந்து போய் உட்கார மாட்டோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு மேல பயத்தை பார்த்து நாங்கள் சோர்ந்து போய் உட்கார மாட்டோம் ஆண்டவரே. எங்க கண்ணீரை பார்த்து நாங்கள் சோர்ந்து போய் உட்கார மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் எழும்புறோம் ஆண்டவரே. அன்னைக்கு எலியாவுக்குள்ள இருக்கிறத விட எனக்குள்ள இருக்கிறவர் நீங்க பெரியவர். அவர் கூட இருந்தீங்க, ஆனா இன்னைக்கு எங்களுக்குள்ள இருக்கிறீங்க ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நீங்க என்ன ஆண்டவரே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீங்கப்பா. அபிஷேகத்தினால் நிரப்பி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உங்க புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் என்ன ராஜாவா மாத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நாள் நான் உட்காரக்கூடாது ஆண்டவரே. எங்க மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க புண்ணியங்களையே பத்தி சொல்லலாம் ஆண்டவரே. நீங்க செஞ்ச நன்மையை குறித்து நாங்க சொல்லினே இருக்கணும்ப்பா. நாங்க சொல்ல 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 பயத்தை எங்களை பார்த்து ஓடும் ஆண்டவரே. நெருக்கம் எங்களை பார்த்து ஓடும் ஆண்டவரே. ஆண்டவரே, கண்ணீர் கொண்டு வருகிற சமாதானத்தை கெடுக்கிற எல்லா அசுத்தாயும் ஓட ஆரம்பிக்கும்பா நாட்கள் ஆண்டவரே. அப்படியா ஆண்டவரே, எங்களை இந்த ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துங்க. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் குருத்தோலை ஞாயிறாக இருக்கட்டும் ஆண்டவரே. உயர்த்துகிறோம், உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே சத்யா நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் கண்களை மூடுவோம். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. ஆமென். அப்பா, நாங்க கேட்ட சத்தியத்தை போலவே ஆண்டவரே அப்பா, நாங்களும் இருமுனை வழியில ஆண்டவரே அப்பா 2 நினைவுகளோடு குந்தி குந்தி நடந்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பாளையத்துக்கு புறம்பாய் இருந்தோம் ஆண்டவரே. எங்கள் இயேசு ராஜா தேடி வந்து ஆண்டவரே எங்கள் மேலே எங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணிங்க ஆண்டவரே. அதனால தான் ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரே இந்த பூமியில் அப்பா நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, எங்களை எழும்ப வச்சிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழும்புன்னு சொன்னீங்கப்பா. இல்லைண்ணா, நீங்கள் மட்டும் சொல்லி இல்லைண்ணா நாங்கள் அதே இடத்துல உக்காந்துருப்போம்ப்பா. ஆண்டவரே, எங்களை எழுப்பினீர் ஆண்டவரே. இன்னைக்கு கூட ஆண்டவரே அப்பா புண்ணியங்களை அறிவிக்கிறதற்காக அப்பா இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை சொல்லும்படியா ஆண்டவரே எங்களை ஆசாரியர்களும் லேவியர்களுமா ராஜாக்களுமாய் மாற்றினீங்களே அப்பா. ஆண்டவரே, எங்களை ராஜாக்களா